to see 9th physics lesson number 5 magnetism. In the 5th தான் வந்து நம்ம இந்த மந்தோட portion October month portion lesson 5 magnetism. Okay, take your book page number 52. Okay va, introduction. Have you ever played with magnets? நீ வந்து magnets வச்சு விளையாண்டிருப்ப இல்லையா? மண்ணுல எல்லாம் போட்டு கீழே தேய்ச்சி அதுல வந்து அயன் ஃபில்லிங்ஸ் மண்ணுல இருக்கிற அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி இருக்கும். அப்புறம் பேப்பர்ல மேல அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் போட்டு கீழே மேக்னெட் வச்சு இப்படி இப்படி நகர்த்தி என்ன பண்ணுவ வச்சு விளையாண்டிருப்பீங்க இல்லையா? ஓகே, do you wonder why it attracts iron? அயனை அட்ராக்ட் பண்ணி அது இங்கேயும் அங்கேயும் இது பண்றத குழந்தைங்க கிட்ட பயமுறுத்தி எல்லாம் நம்ம விளையாண்டுருக்கோம் இல்லையா? ஓகே, magnets are always attractive objects for the humans. அதை வச்சு விளையாடுறதுன்னா சின்ன குழந்தைங்க இல்லாத பெரியவங்களுக்குமே அந்த மேக்னெட்ஸை வச்சு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், இஷ்டமானது. ஓகே, in fact famous scientist Einstein has mentioned that he was always attracted by magnets in his childhood. ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அவருமே குழந்தையா இருக்கும் பொழுது இந்த மேக்னெட்ஸ் வச்சு விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சார். In the olden days magnets were used in the ships. ஷிப்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி ஷிப்ஸ்ல வந்து மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். Captains of the ships effectively used the magnets to identify the direction of the ship in the sea. இப்ப அங்க அந்த ஷிப்ல எப்படி அது யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த மேக்னெட்ஸ் வந்து எப்பவுமே இட் ஆல்வேஸ் நோட்ஸ் நார்த் அண்ட் சவுத் போல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படியே ஒரு நூல்ல கட்டி தொங்க விட்டாலும் இட் ஆல்வேஸ் டைரக்ட் த நார்த் அண்ட் சவுத் போல் அப்படின்னு தெரியும். அப்ப அதை யூஸ் பண்ணி அந்த கேப்டன், ஷிப்பை ஓட்டுறவங்கள கேப்டன் சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து டிரெக்ஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த மேக்னெட்ஸை ஷிப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? There are two kinds of magnets that we can see around us. What are the two types? Natural magnets and artificial. First one வந்து இப்ப magnets two types ஆ பிரிக்கிறோம். Natural magnet னும் artificial. இப்படி two types of magnets நம்ம classify பண்ணலாம். So the natural magnet and the artificial magnet தான் two types of magnets. Natural magnets exist in the nature. அதனால தான் அதுக்கு natural magnet அப்படினே பேரு. exist in nature னா நேச்சராவே கிடைக்கிற அந்த மேக்னெட்டுக்கு natural magnets அப்படினு பேரு. இப்போ artificial magnets அப்படினா என்னது? man-made magnets வந்து நம்ம என்ன சொல்றோம்? artificial magnet அப்படினு சொல்றோம். நம்மளால உருவாக்கப்படுறது தான் artificial magnets. அப்ப natural magnets exist in the nature. These kind of magnets can be found in rocks and sandy deposit in various parts of the world. அப்ப இந்த natural magnets எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னாக்க it will be found in rocks and sandy deposit in various parts of the world. அங்க தான் வந்து நமக்கு இந்த natural magnets வந்து கிடைக்குது. The strongest natural magnets is lodestone magnetite. இப்போ இதுல இந்த natural magnetல ரொம்ப strongest magnetோட நேம் தான் வந்து இந்த lodestone magnetite அப்படின்றது தான் strongest magnet. The magnetic property in the natural magnets is permanent. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னாக்க பெர்மனன்ட்டா இருக்கும். ஓகேவா? அது வந்து எவ்வளவுதான் அதோட ப்ராப்பர்ட்டி நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும்னா பெர்மனன்ட்டாவே அதோட அந்த அட்ராக்டிவ் கெபாசிட்டி வந்து இருக்கும். If never gets destroyed, it never gets destroyed. The lodestone were used to make compasses in the olden days. And the strongest magnet அப்படி பார்த்தோம் இல்லையா, lodestone magnetite, அதுதான் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம? To make compass. Compasses அப்படினா ஷிப்ல நமக்கு அந்த டைரக்ஷனை பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து காம்பஸ் அப்படின்றது. அது எப்படி இருக்கும் அப்படினா இப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். உள்ளார வந்து நீடில் இருக்கும், சின்ன ஒரு மேக்னெட்டிக் நீடில் இப்படி இருக்கும். இதுல வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு காம்பஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, ஷிப்ல வந்து டைரக்ஷனை ஃபவுண்ட் பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த காம்பஸை மேட் பண்றதுக்கு தான் அந்த லோட்ஸ்டோன் மேக்னெடைட் அப்படின்ற மேக்னெட் யூஸ் ஆகுது. Artificial magnets are made by us. Already சொன்னோம் இல்லையா, man-made magnet தான் நம்ம என்ன சொல்றோம், artificial magnet அப்படின்னு சொல்றோம். So it is made by us, நம்மளால உருவாக்கப்படுறதா இந்த man-made magnet, artificial magnet.
the magnets available in the shops are basically artificial magnets. இப்ப கடையில எல்லாம் விக்கிற magnet எல்லாமே வந்து என்னது natural magnet கிடையாது, artificial magnet தான். ஓகேவா? நம்மளால உருவாக்கப்பட்ட magnet artificial magnet தான் ஷாப்ல எல்லாம் விக்கிறது. In this lesson we shall study about properties of magnet. இப்ப இந்த லெசன்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா magnetoட properties, அடுத்தது magnetic effect of current, electromagnetic induction and applications of electromagnets. இத பத்தி தான் இந்த லெசன்ல படிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து magnetic field. So first topic magnetic field. இப்ப சாதாரணமா உங்களுக்கு magnet அப்படினா என்ன அப்படினு தெரியும் இல்லையா? இப்ப அதுல வந்து 3 types இருக்குன்னு நீ lower classes-ல படிச்சிருப்ப. First one bar magnet, second one horseshoe magnet, அடுத்து third one ring magnet அப்படினு சொல்லி டயகிராம் ஓட படிச்சிருப்பீங்க. இப்படி இருந்தாக்க அது வந்து என்னது bar magnet, இப்படி இருந்ததுன்னா அது horseshoe magnet ன்னு படிச்சிருப்போம். இப்படி இருக்கும் ring shaped magnet அப்படினு சொல்லி இப்படி டயகிராம் ஓட 7th 8th-ல நீங்க ரீட் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்போ இதோட மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்ப கரண்ட் இருந்துச்சுன்னா அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு மேக்னெட் இப்படி இருக்கு அப்படின்னா அதை சுத்தி என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நம்மளால அதை பார்க்க முடியாது, பட் ஆனா என்னது அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். சோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க. put a magnet on a table and place some paper clips nearby. இப்போ paper clips, silver paper clips இருக்கு இல்லையா? பேப்பர்ல போடுவோம் இல்லையா? அந்த கிளிப்ஸையும் மேக்னெட்டையும் எடுத்துக்கிறோம். இப்போ பேப்பர் கிளிப்ஸ் பக்கத்துல நம்ம அந்த மேக்னெட்டை எடுத்துட்டு போகும்போது if you push the magnet slowly towards the paper clips, there will be a point at which the paper clips jump across and stick to the magnet. இப்போ இப்படி இருக்கு மேக்னெட் அப்படினாக்க இது பக்கத்துல வந்து அந்த பேப்பர் கிளிப்ஸை நம்ம எடுத்து போறோம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேப்பர் கிளிப்ஸ் எல்லாம் இப்படி இருக்குனாக்க இந்த மேக்னெட்டை இந்த பேப்பர் கிளிப்ஸ் பக்கத்துல கொண்டு போகும்போது இது வந்து என்ன ஆயிடுது ஜம்ப் பண்ணி போய் அதுல 1 by 1 அட்ராக்ட் ஆயிடும். ஒண்ணுக்கு ஒண்ணா என்ன ஆகுது அட்ராக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா the jump clips are made in steel, ஸ்டீலால செஞ்சது. அப்ப ஸ்டீல் வந்து என்ன பண்ணுது மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகுது. அயன், ஸ்டீல் இதெல்லாம் வந்து என்ன ஆகும் மேக்னெட்னால அட்ராக்ட் ஆகும், போய் ஒட்டிக்கும். அப்ப அந்த மேக்னெட்டை அந்த பேப்பர் கிளிப்ஸ் நோக்கி நம்ம கொண்டு போகும்போது அந்த மேக்னெட்ல போய் அந்த பேப்பர் கிளிப்ஸ் வந்து என்ன ஆகுது போய் அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்குது. ஓகேவா? what do you understand from this? இப்ப இதுல இருந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஆக்டிவிட்டி. Okay, from the above activity we notice that magnets have an invisible field all around them which attracts magnetic materials. இப்ப இங்க drawing போட்டுறோம் இல்லையா? இத சுத்தி வந்து என்னது magnetic field இருக்கும். மேக்னெட்டை சுத்தி magnetic field இருக்கும். அப்ப அந்த magnetic field வந்து என்ன ஆகுது இந்த பேப்பர் கிளிப்ஸ் அயன் மெட்டீரியல்ஸ் அட்ராக்ட் பண்றதுனால அது வந்து என்ன பண்ணிடுது எல்லா அயன் மெட்டீரியலா இருந்தாலும் ஸ்டீலா இருந்தாலும் அதை வந்து போய் அட்ராக்ட் பண்ணிக்குது. அதனால தான் அது ஒட்டிக்குது போய் அதுல. In this space we can feel the force of attraction or repulsion due to the magnet. அடுத்தது force of attraction and repulsion. இப்போ ரெண்டு மேக்னெட் இருக்கு. இப்படி ஒரு பார் மேக்னெட், இது நார்த் சவுத். அதே மாதிரி இன்னொரு பார் மேக்னெட் நார்த் சவுத். இப்போ ஆல்ரெடி நீ ரீட் பண்ணிருப்ப unlike poles attract. இப்போ இங்க சவுத் இருக்கு நார்த் இருக்கு, ரெண்டையும் பக்கத்துல கொண்டு வரும்போது it will attract. அதே சமயம் like poles repel. நார்த் சவுத், இங்க சவுத் இங்க நார்த் இருக்குன்னா இதுவும் வந்து என்னது சேம் போல்ஸ் இல்லையா? அப்ப லைக் போல்ஸ் இது ஒரே மாதிரி. அது இதுவும் சவுத் போல் இதுவும் சவுத் போல். அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம பக்கத்துல கொண்டு வரும்போது it will repel இல்லையா? அப்ப இந்த மேக்னெட்ஸ்ல தான் நம்ம force of attraction and force of repulsion பத்தி நம்ம படிக்க முடியும். நீ வச்சு விளையாண்டுருப்ப. இப்ப ஆப்போசிட் போல்ஸா இருந்ததுனாக்க it will attract, ஒன்னோட ஒன்னு அட்ராக்ட் பண்ணும். சேம் போல்ஸா இருந்தா it will repel, ஒண்ணு விலக்கிறது. ஓகேவா? The magnetic field is the region around the magnet where its magnetic influence can be felt. It is denoted by B and its unit is Tesla. அப்ப இந்த மேக்னெட்டை சுத்தி இருக்கிற அந்த magnetic field தான் நம்ம என்ன பண்றோம் B அப்படிங்கற லெட்டரால டினோட் பண்றோம். அதோட யூனிட் பாத்தீங்கன்னாக்க டெஸ்லா அப்படிங்கறது தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் டெஸ்லா அப்படின்றது.
அடுத்தது the direction of magnetic field around a magnet can be found by placing a small compass in the magnetic field. இப்போ இதுல direction of magnet அத magnetic field இப்போ இப்படி ஒரு magnet இருக்கு. இப்போ இதுல என்ன சொன்னோம் நம்ம magnetic field இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். அப்ப அது எந்த டைரக்ஷன்ல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we have to use அந்த compass. இந்த காம்பஸ் இருக்கு இல்லையா அந்த காம்பஸை நம்ம இந்த மேக்னெட்டோட ஏதாவது ஒரு எண்ட்ல வச்சு அதை வந்து என்ன பண்ணும் இந்த ஏரோ மார்க் இப்படி டினோட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும் நம்ம மூவ் பண்ண அப்ப அப்படி டினோட் பண்றதுதான் நம்ம என்ன பண்றோம் அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணும்போது தான் we will get a direction of magnetic field. ஓகேவா இந்த magnetic field of direction எப்பவுமே வந்து என்னது நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு தான் சவுத்ல போய் அதாவது it will emerge from north and move from south. நார்த்ல ஆரம்பிச்சு சவுத்ல போய் முடியும். ஓகேவா அப்ப நார்த் சைடுல இருந்து ஆரம்பிக்கிறதுனால ஏரோ மார்க் நம்ம இப்படி போடணும். ஓகேவா இதுதான் வந்து அதோட டைரக்ஷனை மென்ஷன் பண்றது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த மாதிரி காம்பஸை யூஸ் பண்ணி நம்ம magnetic field ஓட டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். Magnetic field can penetrate through all kinds of materials, not just air. The earth produces its own magnetic field which shield the earth's ozone layer from the solar wind and it important for navigation also. இதெல்லாம் வந்து அந்த magnetic field earthோட magnetic field வச்சு தான் இதெல்லாம் work ஆகுது. அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா magnetic field lines. இந்த லைன்ஸ்க்கு பேர் தான் என்னது நம்ம டிரா பண்றோம் இல்லையா அதாவது சுத்தி இருக்கிறத magnetic field ன்னு சொல்றோம். அந்த லைன் போடுறோம் இல்லையா டிரா பண்ணி காமிக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் field line. A magnetic field line is defined as a curve drawn in the magnetic field in such a way that the tangent to the curve at any point gives the direction of the magnetic field. அப்ப இது ஃபுல்லா வந்து என்னது magnetic field இருக்கு அப்படினு சொல்லி சொல்றோம். இப்போ அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் காம்பஸ் வச்சு இப்படி field line டிரா பண்றோம் இல்லையா அதுக்கு பேர் தான் வந்து magnetic field line. இப்போ இந்த மேக்னெட்ல எந்த இடத்துல இப்போ இங்க காம்பஸ் வைக்காத நீ இந்த இடத்துல காம்பஸ் வச்சு நார்த் சவுத் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணாலும் இப்படி ஒரு கர்வ்ட் லைன் தான் கிடைக்கும். அதுக்கு கிட்டக்க வச்சாலும் இப்படி தான் இருக்கும். அப்ப எந்த இடத்துல மேக்னெட்டோட எந்த இடத்துல நம்ம காம்பஸ் வச்சு field line டிரா பண்ணனாலும் எப்படி தான் நமக்கு கிடைக்குது இப்படி ஒரு கர்வா தான் அந்த magnetic field line கிடைக்கும் நமக்கு. They start at north pole and ends at south pole. எங்க ஆரம்பிக்கும்னு சொன்னேன் நார்த் போல்ல ஆரம்பிச்சு சவுத் போல்ல வந்து முடியும். It start at north pole and end with south pole. உங்களோட புக்ல டயகிராம் காமிச்சிருக்காங்க. arrow mark indicates the direction of magnetic field. arrow mark போட்டுருக்கேன் இல்லையா இது வந்து என்னது magnetic field எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்றது தான் இந்த arrow mark. ஓகேவா அடுத்து இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா magnetic flux. அடுத்த டாபிக் magnetic flux. இப்போ magnetic flux அப்படினா என்ன அப்படினு பாப்போம். உங்களோட புக்ல டயகிராம் இப்படி கொடுத்திருக்காங்க. பாருங்க magnetic flux அப்படினா magnetic flux is the number of magnetic field line passing through a given area. இப்போ இந்த ஏரியா வழியா how many magnetic field lines are passing through this area that is called magnetic flux. ஓகேவா இந்த ஏரியா வழியா அதாவது ஒரு பர்టిక్యులர் ஏரியா வழியா எவ்வளவு magnetic field lines கிராஸ் ஆகி போகுது அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம் magnetic flux அப்படினு சொல்றோம். so magnetic flux is the number of field lines. எத்தனை field lines பாஸ் ஆகுது through a given area. It's denoted by phi. இதோட எப்படி இத நம்ம அத b சொல்ற மாதிரி இதுக்கு பேரு phi. ஓகேவா இந்த இதால தான் நம்ம அத மென்ஷன் பண்ணுவோம். அதோட யூனிட் பாத்தீங்கன்னா வெபர் W E B E R வெபர் அப்படினு சொல்றது அந்த magnetic flux ஓட யூனிட். அடுத்து then magnetic flux density னா அடுத்த பேராகிராஃப் பாருங்க. the number of magnetic field lines crossing unit area kept normal to the direction of field lines is called magnetic flux density. அப்ப magnetic flux density அப்படினாங்க field lines crossing unit area. இப்ப ஒரு பெரிய ஏரியானா அது வழியா எத்தனை லைன்ஸ் போதோ அதுதான் நம்ம magnetic flux அப்படினு சொல்றோம். இப்ப magnetic flux density னா இதுல ஏதாவது ஒரு பர்టిక్యులர் பார்ட் மட்டும் எடுத்துக்க. ஓகேவா unit area ஒரு சின்ன பார்ட் வழியா how many field lines are crossing that is magnetic flux density.
அப்ப இது அதோட டயகிராம் கீழ நமக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன ஏரியா வழியா என்னது more than 5 or 6 lines are crossing, field lines are crossing, so that is called magnetic flux density. அதோட யூனிட் பாத்தீங்கன்னா Weber per meter square. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் போதும். இப்போ இதுல கொடுத்திருக்கிறதுல இந்த magnetic flux density, அதாவது what is magnetic flux? Second question, what is magnetic flux density? Third question, what are the two types of magnets? அப்படி பார்த்தோம் இல்லையா, natural magnet and artificial magnet அப்படினு பார்த்தோம். இப்போ மூணு क्वेश्चन ஆன்சர். இந்த மூணு क्वेश्चन ஆன்சரும் அடுத்து இப்ப properties of magnets, lines of force பார்க்கறோம் பாருங்க. 4 இதை இன்னைக்கு அசைன்மென்ட்டா நீங்க எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்த பேஜ் பாருங்க. 54 properties of magnetic lines of force. Magnetic lines of force are closed continuous curves extending through the body of the magnet. இப்ப இதுதான் வந்து என்னது? closed curved அப்படிங்கிறது extending through the body of the magnet. அந்த body ஃபுல்லா இப்படி கவர் ஆகுது. இதுதான் closed curved lines. ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. Magnetic lines of force start from north pole and end at the south pole. எப்பவுமே இது வந்து என்னது? north pole ல ஆரம்பிச்சு south pole ல வந்து முடியுது. ஓகேவா? this is the second property. Third one, magnetic lines of force never intersect. இப்ப never intersect அப்படினா இது first line, இது second line, இது third line. ஓகேவா? இது வந்து என்னது? do not இது never intersect. ஒண்ணோட ஒண்ணு வந்து என்ன ஆகாது? intersect ஆகாது. ஒண்ணோட ஒண்ணு கிராஸ் ஆகாது. அதாவது இப்படியே தான் வந்துட்டு இருக்குமே ஒழிஞ்சு இப்ப இப்படி வருது, இப்படி வந்து அதுல போய் இன்னொன்னு இப்படி கிராஸ் ஆகி இப்படி கிராஸ் ஆகி அந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகாது. அதாவது தனித்தனியா க்ளோஸ்ட் கர்வ்டு பாத்துல தான் they form. ஓகேவா? எப்படி 9 planets வந்து சன்னை வந்து அதோட பாத்துல சுத்தி வருதோ அந்த மாதிரி இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்னது? do not intersect with each other. அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. they will be maximum at the pole than at the equator. pole side பார்த்தனா அதோட ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ஈக்குவேட்டர்ல கம்மியா இருக்கும். அடுத்தது லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. the tangent drawn at any point on the curved line gives the direction of magnetic field. எந்த இடத்துல வரைஞ்சாலும் it will give the direction of magnetic field. ஓகேவா? இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இதுல வந்து நம்ம 4 क्वेश्चन ஆன்சர் கொடுத்திருக்கோம். what are the two types of magnets? second question, what is magnetic flux? third one, what is magnetic flux density? fourth question, write the properties of magnetic field lines of forces. ஓகேவா? இது 4 क्वेश्चन ஆன்சரையும் ரீட் பண்ணி 2 டைம்ஸ் எழுதிட்டு செல்ஃப் டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கம்மா. Thank you.